இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய அண்ணியோட தம்பி ஜீவா, இவர் சின்ன அண்ணியோட தம்பி விஜய். Glad to meet you. Hi. Hello. என்னோட தம்பி ஐபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு டிஎஸ்பியே வந்திருக்கான். அடுத்த மாசம் ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுத போறான். I see. I of the sea. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். செல்லுலாரு, பேஜரு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கையை கிழிச்சிட்டேடா. ஓகே ஜீவா, நம்ம போலாம். அஞ்சலி, அந்த பூ கட்டினது அப்படியே விட்டுட்டியே. அது கடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். Come on. Hello. Come this side. What is your height? 6'4". Your weight? 105. You can go. டே கண்ணா, இந்த வீட்ல காதல் நமக்கு வேணாண்டா. கையை பிடிச்சி அமுக்குறா மூச்சே நின்னு போச்சுடா. டே வேற எந்த தெருவிலையாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடனா கூட எட்டி பிடிச்சி அடிச்சு போடுவான்டா. டேய் அந்த அருகில ஸ்டாப் பண்ணு. பில்லு. எப்படி இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்கான மாப்பிள, அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவ. கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ போயா. சரி பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும் தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. மாமா, நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பரண்டு வந்துடுறான். ஒரு கேம். பிளாஸ்டிக் டப்பாவை குப்புறக்க வந்து கேம்ஸ்ங்கறாளே, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த கேமுக்கு பேர் என்ன தெரியுமா? காலி டப்பா கேம்ஸ். இல்ல, குல்ஃபி. மாப்ள கேம். சூப்பர் மாமா. இந்த கேமை எப்படி விளையாடணும் தெரியுமா? அடங்கப்பா, கேம்ஸே நல்லா இருக்கே. இந்த கேம்ஸ் அவன் கண்டுபிடிச்சான். கப்புன அவன் காலில் விழுந்துடலாம் போல இருக்கு. இந்த 1 ரூபாய் காயினை இப்படி நெத்தி மேல வச்சுக்கணும். மேல பார்த்துட்டே 1 2 3 சொல்லணும். 3 சொன்னதுக்கு அப்புறம் இப்படி போடணும். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்டா மாப்ள. அப்படினா இந்தியா டெவலப் ஆயிடுல? ஐயோ சரி மாமா, இதே மாதிரி யாராவது செஞ்சா 100 ரூபீஸ் தரேன். அஞ்சலி பாட்டில் கூட நான் ஒலிம்பிக் கிளம்பிட்டான். நோ 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 நோ, இது விஜய் தான் செய்யணும். பாத்தியா மாமா, அவனை வேண்டான்ட்டு என்ன மட்டும் செய்ய சொல்றான்னா அவன் நெஞ்சில நான் மட்டும் தான் இருக்கேன். அவன் நெஞ்சில நீ மட்டும் இல்ல. அப்புறம் அட ஆட்டு லன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஓ கோ வின் அந்த கேம். கோ. அப்படியே ரெடியா? 1 2 மாப்ள, அந்த பல்ல வந்ததுல இருந்து ஒவ்வொரு தடவை ஒன்னு இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான். இனிமே நம்ம இங்க இருந்தா மான மரியாதை எல்லாம் போயிடும். வாடா வாடா போலாம் வா. மாமா இங்க பாரு, நம்மளுக்கு சைக்கிள், நம்மளுக்கு கார். மாப்ள, அந்த சைக்கிள் இருக்கே அது நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த கார் இருக்கே இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அந்த பல்லாவரம் இத பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மாமா காத்த புடிங்கி விட்டுறலாமா? காத்த புடுங்கனா மறுபடியும் காத்து அடிச்சு ஓடிட்டு போயிடுவான். டயரியா புடுங்கு, அப்பதான் வண்டி இங்கே நிக்க. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குது. முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழிய பாடுறா. நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கிறது? யோ யார் அவன்? இவனா? நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். தலைமையில பெயிண்ட் டப்பா விழுந்து லூஸ் ஆயிட்டான். இவன் லூஸ் ஆகிட்டானா? மூட்டை டைட் ஆயிட்டா. ஏண்டா நீ லூசா? ஆமா நான் லூஸ் தான். நல்ல லூஸ் மாமா, உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க. எங்க பெயிண்ட் அடிக்கிறது? இருடா, அவசரப்படாத, நான் இடம் காட்டுவல்ல. இங்க பாரு, இந்த சகாரா பாலைவனத்துல ஊத்தி விட்டுரு. நல்லா இருக்கும், நல்ல இடம். சூப்பர் 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 சூப்பர். விஜயதா இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனால தான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம், நான் சாப்பிட்டேன். மாப்ள, லட்டத்தான் கோட்டை விட்ட, ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத. வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. மாப்ள, நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு, வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு.
நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க, உங்க பொண்ணு செக்கச்சவேன்னு இருக்கு. அது எப்படி? வந்து சரி உடியா, கர்மாந்திரம் எப்படியோ போறது போட்டு. சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடறத கொண்டு வந்து விட்டு பாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு. ஏய் பணம் தருது. இந்தாங்க. என்னையா அது? பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப்பு. சரி கொண்டா. பங்காளி இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், ஒரு சூட்கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய். பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். சொல்லுமா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜீவா இங்க வந்துட்டு நேத்து தான் புறப்பட்டு போனா. என் மாமியாருக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை இங்க அடிக்கடி வந்துட்டு போ சொல்லு. அஞ்சலி அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. ஆமாமா, நாளைக்கு சதீஷ்க்கு மொட்டை போட்டு ஷீலாவுக்கு காது குத்துறாங்கல்ல, நாங்கெல்லாம் விஜய் வீட்டுல தான் இருப்போம். விட போறியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? விடுறா. ஏய் என் பொண்டாட்டி விடுறா. விட போறியா? என் பொண்டாட்டி விடுறா. இருப்பா. லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கமா. அத்தை சூப்பரா இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டாரு. பாக்கட்டும். என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும். மாமா உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க் யூ டார்லிங். மின்னல் மின்னல் அடிச்சாச்சு, காதல் புயல் மையம் கொண்டாச்சு. ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு வழுக்க மண்டைய. 1 2 3 4. யோ போயாங்க. ஏன் தலையில முட்டையை உடைச்ச? சார் நல்லது நடந்தா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படியே நல்லா நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல கறி குழம்பு வச்சிருக்காங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு வளைச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணி. என்னடி பண்ணிட்டு இருக்க? கால் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன். தொட்டு பாரு, வழு வழுன்னு இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? என் ரூம் என்ன பாபா ஷாப்னு நினைச்சிட்டியா? ஏய் என் டவலை வேற எடுத்து கட்டியிருக்க. குளிக்கிறதுனா டவல் கட்டி தான் ஆகணும். அதுக்கு உன் டவல் எடுத்து கட்டு. இப்ப என்ன, உன் டவல் தானே வேணும்? ஏய் யோ என்னமோ பெரிய புத்தனாட்ட கண்ண முன்ன. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமே இல்ல. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும். நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும். கன்னி பொண்ணு நரம்பெல்லா கரும்புச்சாறு பாஞ்சாச்சு. வெட்கம் வெட்கம் வந்தாச்சு, உதடு ரெண்டும் ஏனோ சூடாச்சு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.